10 வயசை அடைந்தால் படுக்கையை பிரி. தாத்தா தங்கச்சி கூட ஒன்னா தூங்கக்கூடாது, நானா தம்பி கூட ஒன்னா தூங்கக்கூடாது, வாப்பா மகன் கூட ஒன்னா தூங்கக்கூடாது, படுக்கையை பிரி. சேர்ந்திருக்க வேண்டியவர்கள் கணவன் மனைவி மட்டும்தான். இப்ப பிரிகிறது அவங்க 2 பேரும் தான், சேர்ந்திருக்கிறது பிள்ளைகளும் உமாவும் பாப்பாவும். ஆம்பளை பிள்ளைகளோட வாப்பா, பொம்பளை பிள்ளைகளோட உமா, வாப்பா ஒரு ரூமுக்கு உமா ஒரு ரூமுக்கு. இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறதால தான் இவ்வளவு பிரச்சனையுமே. உங்களுக்குள்ள இடவெளி இருந்தால் இடவெளியில் ஒருத்தன் வந்து எட்டி பார்க்கலாம், அல்லது இடவெளியில் ஒருத்தி வந்து நிற்கான். தயவு செஞ்சு புருஷன் பொண்டாட்டி ஒன்றா தூங்குங்க, பிள்ளைகளை பிரித்து வைங்க. சொந்த பிள்ளையை கூட 10 வயசை அடைந்தால் படுக்கையை பிரிக்க வேண்டும் என்றால் எப்படி நம்ம பொம்பளை பிள்ளைகள் தான் 2 குரூப் அனுப்புவேன்? 4 பிள்ளைகள் சேர்ந்தால் என்னென்ன பேசும்? நம்முடைய பிள்ளை தங்கம் 15 பிள்ளையில ஒரு பிள்ளை காதலிக்கிறவளா இருந்தால் அவள் காதலை பற்றி அங்கே கதை சொல்வாள். அவ்வளவு அழகானது அடி என்று இவள் ஆசைப்படுவாள். அவளே சொல்வாள், வேணுமெண்டா என்ற லவ்வரை கூட்டாளியை செட் பண்ணி தரட்டுமா? இப்படித்தான் காதல் நடக்குது. அவள லவ்வர கூட்டாளியே அந்த அவள் மூலமாக மச்சான் உண்ட ஆளுகிட்ட சொல்லி இதை கொஞ்சம் பிக்கப் பண்ணி தாடாம்பா அவன். இப்படித்தான் அந்த லவ் ஸ்டார்ட். எல்லாருக்குமே இப்ப காதல் பாய் ஃப்ரெண்டு எல்லார்கிட்டையுமே ஜூம் கிளாஸ் வந்தாச்சு. இந்த ஜூம் கிளாஸ் போல சனியம் வர எதுவுமே கிடையாது. ஆசிரியர்கள் தான் தலையில் அடிக்கிறாங்க. இந்த ஜூம் கிளாஸ் கொரோனா தொட்டிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஜூம் கிளாஸ் நடத்தாம கொரோனாவே தொட்ட விட்டு இருந்தாலும் ஒரு 10-15 பிள்ளைகள் தான் செத்திருக்கும் இலங்கையில். இப்ப 10-15,000 பிள்ளைகள் கற்ப இழந்து போட்டு நிக்குது. அவ்வளவுதான் இந்த ஜூம் கிளாஸ் நடத்தினது. ஆசிரியர்கள் இருந்தா சொல்லுங்க பாப்போம். எங்க ஊர்ல ஜட்டி ஆபீஸாலே அறிவிச்சிட்டாங்க, கல்வி நடவடிக்கைகள் எதுவும் போன் மூலம் நடக்காதுன்னு. ஏன்னா அவ்வளவு விபத்தை கண்டுட்டாங்க, அவ்வளவு விபரீதத்தை கண்டுட்டாங்க. அப்ப இந்த போன் பிள்ளைகளை கையில போயிச்சு, நம்ம பிள்ளைகளை நம்ம கொண்டோளுக்குள்ள கொண்டு வர முடியாது. நம்ம வீட்டுக்கு கேட்டு போட்டு பூட்டு போடலாம், கவரச்சிக்கு உங்களால கேட்டு போட முடியாது. உங்க வீட்டு பொம்பளை பிள்ளைய வெளியே போகாம பொத்தி பொத்தி வளர்த்திருக்கலாம். போனை கையில கொடுத்தா மடியில 30 ஆம்பளை பிள்ளை படுக்கான்னு நினைச்சுக்கோங்க, மடியில படுக்கான். நீங்கெல்லாம் நினைச்சிட்டீங்க பிள்ளை மாஷா அல்லாஹ் வெளியில போகல, தலை திறக்கல, முகம் தெரியல, எல்லாம் போன்ல திறந்து விட்டுட்டு ஒன்று முடிய ஒன்று மாத்திக்கிட்டு இருக்குதுகள். எல்லாரும் போன்ல வேற ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உடலால் மட்டுமல்ல குரலாலும் தனித்திருக்காத என்று அழகாக திருக்குர்ஆன் 33வது அத்தியாயத்தின் 32வது வசனம் சொல்லி காட்டுது. வலா தஹ்பான பில் கவுல், குரலில் கூட நீ குலைந்து குலைந்து பேச வேண்டாம் பெண்ணே என்று அல்லாஹ்வுடைய திருமறை அழகாக அடித்து சொல்கிறார். அப்ப உடலால் மட்டுமல்ல குரலாலும் தனித்திருக்க கூடாது. ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மர்த், எவன் உள்ளத்துல காமம் எனும் நோய் இருக்கிறதோ அவன் உன்னை ருசிக்க தொடங்குவான். வகுல்ல கவுல மஅரூஃபா, நிற்கதியான ஒரு நிலை பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்து விட்டால் தெளிவாக பேசி முடித்து விடு. வாப்பா இருக்காரா இல்ல, அவ்வளவுதான். நீங்க யாரு, உனக்கு எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போற, அவார்டு கொடுக்க போறியா? எவனா இருந்தா உனக்கு என்ன? பாப்பா இருக்காரா இல்ல வை, அவர் இருக்காரா இல்ல வை. நீங்க யாரு, உனக்கு தேவையாய்? இவ அவனுக்கிட்ட சொல்ற ஹலோ போனை கட் பண்ணுங்கிற, அப்படி சொன்னாலே அவனுக்கு தெரியும் ஆஹா இவருக்கு வைக்க விருப்பம் இல்லைன்னு. ஏன் அவனுக்கிட்ட சொல்ல, நீ ஏன் வைக்கலாமே போனை? இவங்க கெஞ்சுற ஹலோ போனை கட் பண்ணுங்க, போனை வைங்க, ஹலோ போனை வைங்க. அவரு மேடம் 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 கொஞ்சம் 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 என்ன கொஞ்சம் என்ன அவன் வைக்கிறது, நீ ஏன் கட் பண்ணலாமே, எதுக்கு அவன்கிட்ட கெஞ்சுறன்னா உனக்கு வைக்க விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். இப்படித்தான் தொடங்குறது. ஒரு மிஸ் கால், ஒரு தவறான ஒரு மெசேஜ், ஒரு ஹாய், ஒரு ஹலோ, ஒரு ஹவாயு, இதுதான் என்ன செய்யுது இன்னைக்கு பிள்ளைகளை போட்டு நாசமாக்குது. அப்ப இந்த போனால சீரழியுது இந்த சமுதாயம். பெற்றோர்கள்